ஒருநாள் பார்வதி தேவி குளிக்க தயாராக இருந்தார். தன்னை காப்பாற்ற யாராவது இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அவர் தனது உடலில் இருந்த மஞ்சள் கலவையால் ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினார். அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்து, நான் உள்ள இருக்கும் வரை யாரையும் உள்ளே விடாதே என்று கட்டளை கொடுத்தார். அதே நேரத்தில் சிவபெருமான் தன் இல்லமான கைலாசம் வந்தார். அவர் உள்ளே செல்ல முயன்றபோது வாசலிலிருந்த சிறுவன் தடுத்து நிறுத்தினார். அம்மா உள்ளே இருக்கிறார், யாரையும். கோபத்தில் சிவபெருமான் தனது திரிசூலத்தால் அந்த சிறுவனின் தலையை வெட்டினார். பின்னர் பார்வதி தேவியை சமாதானப்படுத்த சிவபெருமான் உடனே தனது கண்களுக்கு முதலில் தெரிந்த உயிரினத்தின் தலையை கொண்டு வரச் சொன்னார். அது ஒரு யானை. அந்த யானையின் தலையை சிறுவனின் உடலில் இணைத்து உயிர் கொடுத்தார். அவ்வாறு யானை தலை கொண்ட விநாயகர் உருவானார். சிவபெருமான் ஆசீர்வதித்து கூறினார், எந்த நல்ல காரியமும் தொடங்குவதற்கு முன் முதலில் விநாயகரை வழிபட வேண்டும். அதனால்தான் இன்று வரை எல்லா நல்ல காரியங்களும் விநாயகர் பூஜையுடன் தொடங்குகின்றன.